அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன். வேளாண்மை, நேச்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் சானிடேஷன் சேர்ந்து போகும், ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. நம்ம பிரிச்சிட்டோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம உடம்பு, God has created our body in a particular form. உடம்புல உள்ள நீர், அதாவது லிக்விட் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, திடக்கழிவு மலம் சாலிட் வேஸ்ட் உடம்புல எங்கேயுமே மிக்ஸ் ஆகவே ஆகாது. கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, தெரியும். நீர் தனியாக தான் வெளியேறும், திடக்கழிவு தனியாக தான் வெளியேறும். இயற்கை அப்படி தான் நம்மளை படைச்சிருக்காங்க. நம்ம பாடியில் எங்கேயுமே மிக்ஸே ஆகாது. ஆனால் வெளியே வர்ற நம்மளுடைய திடக்கழிவு மற்றும் திரவக்கழிவை நாம் மிக்ஸ் பண்ணி அதை அப்புறம் பிரிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு டீட்டெயில்டு சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான போட்டு அப்புறம் அந்த கழிவையும் அந்த தண்ணீரையும் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி இயற்கையில் வந்து லிக்விட் தனியாக போகணும், சாலிட் தனியாக போகணும்னு சொல்லி ஆண்டவன் படைச்சானோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணோன்னா கோடிக்கணக்கான ருப்பீஸை நாம் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த டெக்னாலஜியெல்லாம் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்ததுக்கப்புறம் தான் வந்தது. போர் ஃப்ளஷ் டாய்லெட், வாட்டர் பேஸ்ட் டாய்லெட் சிஸ்டம்ஸ் எல்லாம் இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கு வந்து ஆஃப்டர் த பிரிட்டிஷ் பீப்புள் கேம் ஒன்லி அது வந்தது. அதுக்கு முன்னாடி அது கிடையாது. நம்ம இயற்கை சார்ந்த ஒரு தமிழ் சமுதாயத்தில் வெளிக்கு போகிறது தான் பேர், அதுக்கு கோயிங் அவுட். அதை இயற்கை உரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்புலேஷன் ஜாஸ்தியாச்சு, அர்பனைசேஷன் ஜாஸ்தியாச்சு, வெளிக்கு போகிறதுக்கான இடம் கிடைக்கல நம்ம. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வி ஹேவ் டு ஃபைண்ட் அன் ஆல்டர்னேட் சொல்யூஷன். இந்த ஆல்டர்னேட் சொல்யூஷனுக்கு தான் இந்த பிரிட்டிஷ் ஏற்பாடு பண்ண வாட்டர் பேஸ்ட் சானிடேஷன் சிஸ்டம்ஸ், தண்ணீரை மையப்படுத்தி கழிவுகளை அப்புறப்படுத்தும் சிஸ்டம். என்னென்னமோலாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் வந்து சானிடேஷன் இன்ஜினியரிங், வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் இன்னும் வீக். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் நிறைய பயிற்சிகள் கொடுக்கறதுக்காக இளைஞர்கள்லாம் கூப்பிட்ருக்கோம். நிறைய பேர் வருவாங்க. ஆனால் லைக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிஷியன் கோர்ஸ் கொடுங்க, டிவி மெக்கானிக் கோர்ஸ் கொடுங்க தான் கேட்பாங்க. பிளம்பர்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. பிளம்பர்ஸ் இல்லையா? வீட்டில் ஒரு நாளைக்கு பாத்ரூமோ டாய்லெட்டோ ஒர்க் பண்ணனா நம்ம கஷ்டம் நமக்கு தான் தெரியும். ஆனால் அதற்காக பயிற்சி தர்றோம் வாங்கன்னா வர்றது கிடையாது. ஒரு மென்டல் பிளாக் இருக்குது. ஏன்னா சானிடேஷன்னா அசிங்கம், கழிவுனா அசிங்கம். ஸோ அதற்கான ஒரு பயிற்சியை நான் எடுத்துக்கணும்னா அது அசிங்கம். இன்னொரு உதாரணம், ஸ்வச்ச பாரத் மிஷன், கிளீன் இண்டியா கேம்பெயின் பேசுகிறோமா? அதில் என்ன பார்க்குறோம்? நம்ம ஆளுக்கு ஒரு விளக்கமாறும் நீண்ட ஒரு ரூம் வச்சு ஸ்வீப் பண்ணுற மாதிரி தான் காட்டுறோம். அது மட்டுமா சானிடேஷன்? அது மட்டுமா கிளீனினஸ்? கிடையாது இல்லையா? விளக்கமாற வச்சுட்டு நான் ஒரு செல்ஃபி எடுத்தேன்னா நான் கிளீனினஸ் கேம்பெயினில் பார்ட்டிசிபேட் பண்ணியாச்சுன்னு நினச்சிக்கிறோம். மாற்றம் மனதளவில் நம்மக்கிட்ட வரணும். we should change from within. அந்த மாற்றம் உள்ளேருந்து வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேரழிவுகள் வரப்போகுது. நம்மளை மாற்றிக்கலன்னு சொன்னோம்னா நேச்சர் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் இட் செல்ஃப். நேச்சர் வில் பி நேச்சர். நான் சொன்ன மாதிரி தண்ணி எங்கே தேங்குமோ அங்கே தான் தேங்கும். நாம் அங்கே போய் வீடு கட்டி வச்சுட்டு தண்ணி தேங்குதேன்னு சொன்னோம்னா அது நம்ம குற்றம், தண்ணியோட குற்றம் கிடையாது. நீர் மேலாண்மையில் நம்மளுடைய முன்னோர்கள் தான் உலகத்துக்கே முன்னோடி. இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்கிறது வந்து ஆறு, ஏரி மூலமாக வெளியேற தண்ணி கலங்கள் மூலமாக வெளியே வந்து மடுவு இருக்கும், சர்ப்ளஸ் வியர்னு சொல்லுவாங்க, கலங்கள் சர்ப்ளஸ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக தண்ணி வெளியேறி வந்து குட்டை, தாங்கல்லாம் தேங்கி நிற்கிற இடம், தாங்கல் மூலமாக அடுத்த ஒரு ஏரிக்கு போகும், வேற ஊருக்கு போகும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் நான் ஒர்க் பண்ண ஏரியாவில் அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1200க்கு மேலே ஏரிகள் இருக்குது. ஆனால் கடந்த ஒரு 20-30 இயர்ஸ்க்குள்ளே எல்லா ஏரியையும் நாம் சிஸ்டமேட்டிக்காக டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். எப்படி சிஸ்டமேட்டிக்காக கிரியேட் பண்ணாங்களோ நம்ம சிஸ்டமேட்டிக்காக டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு வேறு மக்கள் நினைக்கிறாங்க. நாம் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. டெமோக்ரஸினா மக்கள் ஜனநாயகம். ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். இந்த ஆஃப் த பீப்புள் அப்படின்றத மறந்துடுறோம். நம்ம தான் கவர்மெண்ட், நம்ம தான் பப்ளிக். எந்த இதுவாக இருந்தாலும் சரி, இட் ஷுட் ஸ்டார்ட் வித் அஸ்.
நாம் வந்து எல்லாத்தையும் விட்டு விலகி இருந்துட்டு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் இல்லை இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு நினைக்கிறோம். எல்லாரும் தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. செல்ஃபிஷ்னஸ் ஆஃப் த ஃபியூ, அப்பத்தி ஆஃப் த லார்ஜ். ஒரு ஏரியில் ஒருத்தர் வந்து ஆக்கிரமம் பண்ணுறாரு, ஒரு வீடு கட்டுறாரோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் போடுறாருன்னு சொன்னால் முதல்ல அதை கண்டிக்க வேண்டியதில் அந்த கிராம மக்கள், அங்கே உள்ள உள்ளூர் வாசி. நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டலையா, நாங்கள் ஓட்டு போடலையா? ரைட், ஓட்டு போட்டிருக்கீங்க, டாக்ஸ் கட்டுறீங்க, நல்ல விஷயம். ஆனால் ஒரு சின்ன தவறு நடக்கும்போதே நீங்கள் தட்டி கேட்டு ஒரு 100 பேர் சேர்ந்து, எப்பா இது நமக்கு ஊருக்கு போகிறது ஏரி, நமக்கு தேவையான வாய்க்கால், நமக்கு தேவையான நீர்நிலை, இதை நம்ம வந்து பாதுகாக்கணும், நீ 2 பேர் கட்டுறனால 200 பேருக்கு பாதிப்பு இருக்குன்னு எடுத்து சொல்லியிருந்தோம்னு சொன்னால் மாற்றம் வந்திருக்கு. யாரும் அதை செய்யலை. கேட்டால் அவங்க பவர்ஃபுல், அவங்க வேற ஏதோ காரணம்லாம் சொல்கிறாங்க. மக்கள் சக்திக்கு முன்னாட 2 பேர் 4 பேர் வந்து எதிர்த்து போராட முடியாது. சின்ன விஷயத்திலே நம்ம தட்டி கேட்டு நாம் கரெக்ஷன் கொண்டு வந்தோம்னு சொன்னால் இந்த பாதிப்பு உண்டாயிருக்காது. அடையார் ஆறு பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சூர் கிராமத்து பக்கத்தில் வரதாஜபுரத்தில் 60 மீட்டர் அகலம் உள்ள ஆறு, அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் முதல் மழை வந்தது வந்து 13, 14, 15 அந்த பகுதியில். அப்போவே வந்து 7 அடி தண்ணி 8 அடி தண்ணி வந்துருச்சு. அந்த அகத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலன்னு சொன்னால் 1ஆம் தேதி மழை பெஞ்சிருக்கிறதுல இன்னும் பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த கேப்பில் பிட்வீன் 23rd and 30th 30 மீட்டர் உள்ள அந்த அடையாறு ஆறை என்க்ரோச்மெண்ட் எடுத்து 60 மீட்டருக்கு ஒரிஜினல் ஷேப்புக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். இது பிட்வீன் 2 ரெயின்ஸ், ஃபர்ஸ்ட் ரெயினுக்கும் செகண்ட் ரெயினுக்கும் உள்ள கேப்பில். ஸோ அந்த 60 மீட்டருக்கு கொண்டு வரும்போது பாதிப்புக்குள்ளான குடும்பங்கள் 127 பேர். உடனே அரசாங்கத்தில் ஆர்டர் கேட்டு அந்த 127 பேருக்கு குடும்பங்களோடு சேர்ந்து பெரும்பாக்கம் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் மாற்றிட்டு தான் நாங்கள் அந்த கிளியரன்ஸ் பண்ணோம். அந்த 120 பேருக்கும் வீடு கிடச்சிருச்சு. அந்த ஆழப்படுத்தினால ஒரு 5000 குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டது. இம்பார்ஷியல் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன், இது 2 இருந்ததுன்னு சொன்னால் பொதுமக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுற ரெடியாக இருக்காங்க. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃப்ளட் ரிலீஃப்லேயும் சரி, என்னுடைய 20 இயர்ஸில் கவர்மெண்ட் சர்வீஸ்லேயும் சரி, பீப்புள் ஆர் குட். ஆனால் அந்த குட்னஸ் வந்து டிசாஸ்டர் மட்டுமே வரக்கூடாது. எப்படா ஒரு வெள்ளம் வரும், எப்படா ஒரு சுனாமி வரும், எப்படா ஒரு தானே வரும், அப்போ தான் இந்த நம்ம குட்னஸோ மனிதாபிமானமோ வரக்கூடாது. அது எப்பயுமே இருக்கணும். நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோ இல்லை கவர்மெண்ட் சிஸ்டமோ நல்லபடியாக செயல்படணும்னு சொன்னால், பப்ளிக் சப்போர்ட் இருந்ததுன்னு சொன்னால், சிஸ்டமேட்டிக்காக நம்ம அந்தந்த ஸ்டேஜ்லேயே அந்தந்த தவறுகளை கலைத்தோம்னா இது மாதிரி ஒரு இடர்பாடு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், இந்த இடர்பாடு வந்து நம்ம நிறைய பேரை ஒன்று சேர்த்துருக்கு. இந்த எனர்ஜி, இந்த எந்தூசியாசம் இது வந்து கண்டினியூ பண்ணி டே டு டே லைஃப்பில் ஐ வில் சேஞ்ச் ஃப்ரம் விதின், ஐ வில் ரெடியூஸ் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், ரைட், ஐ வில் ரீயூஸ் சம் மெட்டீரியல், ஐ வில் ரீசைக்கிள். இது நாம பண்ணக்கூடிய விஷயம். இது கவர்மெண்ட் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என்னோட வீட்டில் நான் செய்யக்கூடிய விஷயம். அதே மாதிரி வந்து ப்ரிவென்ட் ப்ரொடெக்ட். அரசாங்க சொத்து எல்லாமே என் சொத்து. ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு ஆஸ்பத்திரியாக இருக்கலாம், ஒரு ரோடாக இருக்கலாம், ஒரு தெருவிளக்காக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இது எல்லாமே என்னோட சொத்து. என்னோட சொத்தை நான் பாதுகாப்பேன். யாராவது டேமேஜ் பண்ணால் நான் தட்டி கேட்பேன். ஸோ ப்ரிவென்ட் ப்ரொடெக்ட். ஸோ இந்த ஒரு கான்செப்டில் நம்ம லைஃப் முன்னாடி போச்சுன்னு சொன்னால் வி கேன் ப்ராஸ்பர். ஸோ இந்த பேரிடர் சமயத்தில் அரசாங்கத்தோட தோளோடு தோள் நின்று வேலை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், என்ஜிஓஸுக்கும் என்னுடைய பாராட்டுதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.